ஒரு நேரத்தில் உங்களுக்கு வந்து குடி வந்து ஒரு பழக்கமாக ஆரம்பிச்சது, இது நோயாளியாக மாறுறீங்க. 100 பேர் குடிக்கிறாங்க அப்படின்னா 15லேருந்து 20% இந்த மாதிரி நோயாளியாக மாறிடுறாங்க. மீதி பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சோஷியல் ட்ரிங்கர், அக்கேஷனல் ட்ரிங்கராக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து குடி பழக்கம் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களே நீங்கள் பார்க்கலாம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் குடிப்பாங்க, 25 வருஷம் குடிப்பாங்க, 30 வருஷம் குடிப்பாங்க. ஆனாலும் கரெக்டாக வேலைக்கு போவாங்க, கரெக்டாக பசங்களை படிக்க வச்சுருப்பாங்க, கரெக்டாக பசங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக குடும்பம் நடத்திருப்பாங்க. அவங்க எந்த ஆஸ்பெக்ட்லேயுமே வந்து அவங்க குடியினால அவங்க உடம்போ மனசோ அவங்க குடும்பமோ வாழ்க்கையோ பணமோ எதுவுமே பிரச்சனை ஆகாது. அவங்க வந்து குடி பழக்கம் அவங்க வேறு, நீங்கள் வேறு, புரிஞ்சுக்கணும். இது 100 பேர் குடிக்கிறதுல சில பேர் தான் இந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்க. சில பேருக்கு தான் இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டர் தேவைப்படுது. சில பேருக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப் ப்ரோக்ராம் தேவைப்படுது. எல்லாருக்கும் தேவை கிடையாது. அதனால் வந்து குடி ஒரு நேரத்தில் பழக்கமாக இருந்தது, அதுக்கப்புறம் குடி நோயாளியாக நீங்கள் மாறிட்டீங்க. இப்போ உங்களுக்கு உதவி தேவை. இந்த உதவி பார்த்திங்கன்னா இந்த ஆல்கஹால் அனானிமஸ், இந்த குடிக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பீரு, பிராந்தி, கல், ரம்மு, விஸ்கி, ஜின்னு, கால்தடி, செவருமுட்டி, ஜிஞ்சரு, இதெல்லாம் ஆல்கஹால் அனானிமஸில் சேரும். ஆல்கஹால் அனானிமஸ்னு ஒரு சட்ட ப்ரோக்ராம் இருக்குது. இந்த நார்காட்டிக்ஸ் அனானிமஸ்ன்றது ஹெராயின், கொக்கைன், சாரஸ், பாங், இன்ஜெக்ஷன், டேப்லெட்டு, சொல்யூஷன், பெட்ரோல், நாப்தலின், ஸ்டாம்ப்ஸு, மெத்ஸு, சிந்தட்டிக் ட்ரக்கு, கிறிஸ்டல், இந்த மாதிரி நிறைய நார்காட்டிக்ஸில் இருக்குது. அதுக்கு வந்து நார்காட்டிக்ஸ் அனானிமஸ்னு ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம் இருக்குது. 100% இதுலேருந்து வெளியில் வரலாம். ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இது ஏன் இந்த ப்ரோக்ரெசிவ் டிசீஸ்ன்ற கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, குடி பழக்கத்தில் தான் போகிறாங்க. கொஞ்ச நாள் அவங்க நோயாளியாக மாறிடுறாங்க. ஆனால் அவங்களால உணர முடியுதில்லை. அந்த பழையபடியே அவங்க வந்து கண்ட்ரோலாக குடிக்கலாம், லிமிட்டாக குடிக்கலாம், அளவாக குடிக்கலாம், கொஞ்சமாக குடிக்கலாம், லீவ் நாளில் குடிக்கலாம், விட்டு குடிக்கலாம், பண்டிகை நாளில் குடிக்கலாம்னு சொல்லிட்டு திருப்பி அதே எதிர்பார்க்குறாங்க. இது வந்து புரிஞ்சுக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போலாம் நிறைய அவேர்னஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து அந்த அளவு அவேர்னஸ் இல்லை. இப்போலாம் நிறைய அவேர்னஸ் வந்துடுச்சு குடியை பற்றி, போதையை பற்றி. ஒன்ஸ் நீங்கள் செகண்ட் ஸ்டேஜில் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து 3 ஸ்டேஜில் முதல் நிலை, இடைநிலை, கடைநிலைன்னு 3 நிலையில் வரும். நீங்கள் எப்போ இந்த குடி வந்து எப்போ உங்களை மென்டலி அதிகமாக நீங்கள் யோசிக்கிறீங்களோ, குடி இல்லாமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ, உணர்றீங்களோ, அப்பயே நீங்கள் ஹெல்ப் எடுத்துக்கணும். முத்தி போயிட்டு பயங்கரமாக பாதிப்பு தேவையில்லை. ஓரளவு பாதிப்பானவுடனே நீங்கள் வெளியில் வந்துடலாம். வயஸ் பர்சன் கொஞ்சம் புத்திசாலியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு விதத்தில் குடி என் வாழ்க்கைக்கு ஒத்து வரல, நல்லதில்லை, தேவையில்லை, விட்டுடணும், மாறணும், திருந்தணும், நல்லா ஆகணும், புது வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசித்தீங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் வரலாம். இந்த டிசீஸ் பார்த்தீங்கன்னா திருப்பி சொல்கிறேன், இது வந்து ப்ரோக்ரெசிவ் டிசீஸ், வளர்ந்துக்கினே போகும். இதனுடைய முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 தான். குடி நோயினுடைய முடிவு, போதை நோயினுடைய முடிவு பார்த்தீங்கன்னா ஜெயில், இன்ஸ்டிடியூஷன் ஆர் டெத். இதுதான் வந்து நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சிறைச்சாலை, மனநல காப்பகம், அகால மரணம். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் சிறைச்சாலை போல, சுடுகாட்டுக்கு போல, நீங்கள் வந்து ஒரு மனநல காப்பகத்துக்கு வந்திருக்கிறீங்க, ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டருக்கு வந்திருக்கிறீங்க. இங்கே ஒரு செட்ட ப்ரோக்ராம் சொல்லிக் கொடுக்குறாங்க. இது 100% வேலை செய்யுது. இந்த செட்ட ப்ரோக்ராம், இந்த ஆல்கஹால் அனானிமஸ், நார்காட்டிக்ஸ் அனானிமஸ்ன்ற ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக பல லட்சம் பேருக்கு வேலை செய்யுது. உங்களுக்கும் வேலை செய்யும். நீங்களும் மாறலாம், திருந்தலாம், நல்ல வாழ்க்கை வாழலாம். அதனால் வந்து இந்த டிசீஸ் பார்த்திங்கன்னா ப்ரோக்ரெசிவ் டிசீஸ். நீங்கள் எந்த ஸ்டேஜில் இப்போ இருக்கிறீங்களோ நீங்கள் அதெல்லாம் எனக்கு குடித்த வரைக்கும் என் கோட்டா ஓவர்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே நீங்கள் மாறுறது பார்க்கணும். நிறைய பேருக்கு நிறைய பாதிப்பு ஆகிருக்கும். சில பேருக்கு மனைவி பிரிஞ்சிருப்பாங்க, வேலை போயிருக்கும், சில பேருக்கு மனமரியாதை போயிருக்கும், சொத்து போயிருக்கும், சில பேருக்கு கல்யாணம் நின்று இருக்கும், சில பேருக்கு படிப்பு கெட்டிருக்கும், நிறைய விஷயம் ஆகிருக்கும். சில பேர் வந்து என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் எனக்கு ஆகலைன்னு நினைப்பாங்க. அது ஆகலையா, கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா ப்ரோக்ராமில் ஒரு சொல்லுவாங்க, ஆஸ் எட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஆஸ் எட், இது வரைக்கும் உனக்கு நடக்கலையா, கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். சில பேர் வந்து ஆஸ் எட்டு. சில பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு வந்து பொண்டாட்டி போகல, எனக்கு வந்து வேலை போகல, எனக்கு வந்து இன்னும் மான மரியாதை போகல, எனக்கு வந்து இன்னும் சொத்து போகல அப்படின்னா நன்றி சொல்லுங்கள் கடவுளுக்கு. கடவுள் எனக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு கொடுக்கல, அதுக்குள்ளே என்னை கூப்பிட்டு வந்துட்டார், ஒரு செட்ட ப்ரோக்ராம் கொடுத்துருக்காரு, தேங்க் காட், நன்றி சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு நடக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும். இந்த டிசீஸ் பார்த்திங்கன்னா வளர்ந்துக்கினே போகிறது. இதுக்கு வந்து ஒரே ஒரு சொல்யூஷன், ஒரே உலகம் ஃபுல்லாக ஒரே ஒரு சொல்யூஷன் என்னென்னா இந்த 12 ஸ்டெப் ப்ரோக்ராம், ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ராம். இது வந்து வேலை செய்து பல லட்சம் பேர் நல்லா இருக்கிறாங்க. நீங்களும் நல்லா இருக்கலாம்.
இதுக்கு ஆல்டர்னேட்டாக பார்த்தீங்கன்னா டீ அடிக்ஷனு, காஃபி அடிக்ஷனு இந்த மாதிரி பழக்கத்தை கொண்டு வரது நல்லதா சார், ஹெல்த்தியாக? இப்போ வந்து தாரிக்கு ஒரு ஹெல்த்தியான கொஸ்டின் கேட்டிருக்கிறாப்பல. இப்போ இந்த டீ அடிக்ஷனு, காஃபி அடிக்ஷனு, நிறைய அடிக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு 236 விதமான அடிக்ஷன் இருக்குது. அடிக்ஷன்லேயே இந்த கேம்லிங் அடிக்ஷனு, ஃபுட் அடிக்ஷனு, செக்ஸ் அடிக்ஷனு நிறையா இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பீடி அடிக்கிறீங்க, ஒரு ஆன்ஸ் போடுறாங்க, இந்த குட்கா போடுறாங்க, என்னென்னமோ அடிக்ஷன், நிறையா அடிக்ஷன் இருக்குது. இப்போ இந்த காஃபியோ, பீடியோ, சிகரெட்டோ, டீயோ இது வந்து மூட் ஆல்ட் சப்ஸ்டன்ஸ் கிடையாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் வந்து பீடி அடிக்கிறதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் இருப்பீங்க, பீடி அடித்தோடனே அதே மாதிரி தான் இருப்பீங்க. உங்களுடைய பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகுதா? ஹலோ, காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் இருப்பீங்க, டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் இருப்பீங்க, டீ குடித்தோடனே அதே மாதிரி தான் இருப்பீங்க. வேற ஆளாக மாறுறீங்களான்னு கேட்குறேன் நான். ஆனால் சரக்கு அடிச்சிங்கன்னா சரக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விதமாக இருக்கிறீங்க, அடித்தோன்னா அது நல்ல வாய். இது ஹலோ, போதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விதமாக இருக்கிறீங்க, போதை பண்ண ஆளே மாறிடுறீங்க, ஹோல் பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகிடுது. ஆமாவா இல்லையா? அதுதான் மூட் ஆல்ட் சப்ஸ்டன்ஸுங்கிறது. புரியுதா தாரிக்க? டீ காஃபி வேறு, அது அது வந்து யாரையும் ஹார்ம் பண்ணாது. புரியுதா? இப்போ நீ பீடி அடிக்கிறன்னா கூட சரி, உன்னை தான் பாதிக்காது. உன் லங்ஸு, உனக்கு கேன்சர் வரலாம், நீ தான் பாதிக்கும். ஆனால் குடி போதை அப்படி கிடையாது. இது ஒரு குடும்ப நோயின்றான், சுத்திரவும் பாதிக்கும். இது ஒரு சமூக நோய், இது வளரும் தன்மையுடைய நோய், ஒரு ஆன்மீக நோய். உன்னுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியே கெட்டு போயிடும், மனுஷனாகவே இருக்க மாட்டே நீ, உன் மனித தன்மையே இறங்கிடும். அதான் டீ வேறு, காஃபி வேறு, பீடி வேறு. ஆனால் சரக்கு அப்படி கிடையாது. கடைக்கு போகும்போது ஒரு விதமாக போவீங்க, யாருனா பாத்திர போகிறாங்க, யாருனா எதனா கேள்வி கேட்டுற போகிறாங்க, எதனா அறிவுரை சொல்கிற போகிறாங்க, எதனா கொஞ்சம் சூடு, சொர்ணம், மானம், ஈனம் எதனா கொஞ்சம் இருக்கும். கடைக்கு இப்படி போகும்போது அப்படியே போவீங்க, கல்ஃபா அப்படியே கண்ணை மூடி. இது நீ வாயில் வைக்கும் போதே வாய் சொல்லுது, பற்றியா வேணாம், கசுக்குது, நல்லா இல்லை, தேவையில்லை, குடிக்காதுன்னு சொல்லுது இல்லை. அப்போட நீ என்ன பண்ணுவீங்க? நீ என்ன வேணான்ற, நான் உன்னை எப்படி உள்ளே அனுப்புகிறேன் பாரு அப்படின்ட்டு அப்படியே மூக்க மூடி அப்படியே உள்ளே தள்ளுறது. அது வேணான்னு சொல்லுது, அது பாடி லாங்குவேஜ். அது நல்லதில்லை, விஷம், தேவையில்லாம் சொல்லுது. நீ இன்னும் நான் உன்னை இன்னும் என்ன பண்ணுறப்பான்னு உள்ளே தள்ளுறது. அதாவது உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது, உள்ளே போகும்போது ஒரு விதமாக இருப்பீங்க, வெளியில் வரும்போது ஏன் காசு, ஏன் பணம், யார் என்ன கேள்வி கேட்குது, ஏய் அப்படியே குரலெல்லாம் ஆளே மாறிடுவீங்க. ஆகுதா இல்லையா? ஹலோ, இதுதான் ஹோல் பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் நீங்களாக இருக்க மாட்டீங்க, அதுதான் முக்கியம். அதனால் வந்து அடிக்ஷனில் வந்து நிறைய அடிக்ஷன் இருக்குது. நம்ம ஒரு விதமான அடிக்ஷனில் மாட்டிக்கணும். நம்மளுக்கு வந்து சப்ஸ்டன்ஸ் ப்ராப்ளம் கிடையாது, பர்சனாலிட்டி ப்ராப்ளம். நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க? பீரு, பிராந்தி, கல், ரம்மு, விஸ்கி, ஜின்னு, கால்தடி, செவருமுட்டி, ஜிஞ்சரு, எராயின், கொக்கைனு, சரஸு, பாங்கு, இன்ஜெக்ஷனு, டேப்லெட்டு, சொல்யூஷனு. நம்மளுக்கு சப்ஸ்டன்ஸ் ப்ராப்ளம் கிடையாதுப்பா, பர்சனாலிட்டி ப்ராப்ளம். அடிக்ஷன் பர்சனாலிட்டி நம்மளே ப்ராப்ளம். நம்மளை நிலாவில் எத்தமே விட்டா கூட சரி, அங்கே இருக்கிற மண்ணுக்குன்னு எடுத்து ஸ்ரீராம் பராண்டாய் போயிருக்கிற நிலாக்கு, நிலாவில் விட்டா கூட சரி சும்மா இருக்க மாட்டோம். அங்கே இருக்கிற மண்ணு ஸ்ரீராம் பாரேன் போயிருக்கிற நிலாக்கு, அப்துல் கலாம் கூட அங்கே இருக்கிற மண்ணுக்கு நேற்று மோந்து பார்ப்போம், அதை எதனா நக்கி பார்ப்போம், அதில் எதனா இருக்குதா வித்தியாசமாக? பர்சனாலிட்டி ப்ராப்ளம்பா. எந்த ஊரில் விட்டாலும் சரி அங்கே இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மாறிடுவோம். நம்மளே பிரச்சனை, பொருள் பிரச்சனை கிடையாது, நம்மளே ப்ராப்ளம். அடிக்ஷன் பர்சனாலிட்டி. இந்த பர்சனாலிட்டியை வந்து மாற்ற முடியாது. டில் டெத்து வரைக்கும் அடிக்ஷன் பர்சனாலிட்டி தான், சாவர வரைக்கும் அடிக்ஷன் பர்சனாலிட்டி தான். ஒரு நாள் அடிப்படையில் ப்ரோக்ராம் சப்போர்ட்டில் சும்மா நார்மல் மாதிரி மாறலாம், நார்மல் ஆக முடியாது. நார்மல் ஆக முடியாது. ஒன்ஸ் அன் ஆல்கஹாலிக் ஆல்வேஸ் அன் ஆல்கஹாலிக். ஒரு முறை குடிநோயாளி, சாகும் வரை குடிநோயாளி. நார்மல் ஆக முடியாது. கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணலாம், பர்சனாலிட்டியை கை கட்டாதுரா, நார்மல் மாதிரி இருக்கலாமே தவிர நார்மல் ஆக முடியாது. ஒரு நாள் அடிப்படையில் ப்ரோக்ராம் ஹெல்ப்பில்
12 ஸ்டெப் ப்ரோக்ராம் ஹெல்ப்பில் கொஞ்சம் நார்மல் மாதிரி வாழ்ந்துன்னு இருக்கலாமே தவிர நார்மல் ஆக முடியாது. அதனால் நீங்கள் நினச்சிக்காதீங்க எனக்கு பீர் தான் பிரச்சனை, சரகு தான் பிரச்சனை, கஞ்சா தான் பிரச்சனை. சப்ஸ்டன்ஸ் பிரச்சனை கிடையாது, நீங்களே பிரச்சனை, உங்களோட பர்சனாலிட்டி பிரச்சனை. புரியலையாப்பா? அடிக்ஷன் பர்சனாலிட்டி அது சாவர வரைக்கும் அடிக்ஷன் தான். ஒரு நாள் அடிப்படையில் ப்ரோக்ராம் ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் நார்மல் மாதிரி வாழலாம், நார்மல் ஆக முடியாது. புரியுதாப்பா? ஹலோ, இதில் எதனா டவுட் இருக்குதா? நோ டவுட். யா, தேங்க்யூ.